Discuss the nature of solution of the following system of equations. The first one is given is y plus z divided by 4 equal to z plus x divided by 3 is equal to x plus y divided by 2. This is the first equation. So one more equation is x plus y plus z is equal to 27. First we have to make the two solution using these equations. முதல்ல நமக்கு 3 equations வேணும். ஃபைனலா லாஸ்டா ஒரு equation இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம். இல்ல இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டு அப்புறம் இதை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி ஈக்குவேட் பண்ணா நமக்கு வேல்யூஸ் நம்ம ஃபைனலா சேமா தான் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. பிகாஸ் both are equal. சோ நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்ல. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வர்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபார்ம் இப்போ y plus 4 so the y plus z divided by 4 இத மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் equal to z plus x divided by 3 first ரெண்டு மட்டும் equal ல இருக்கு so equal ல எழுதிக்கலாம் then this implies that taking cross multiplication என்ன பண்ண போறீங்க cross multiplication பண்ண போறீங்க அப்போ 3 இங்க multiplication வந்துரும் y plus z equal to 4 அங்க போய்டும் z plus x this implies that இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும் திரும்பி இங்க பண்ற பாருங்க 4 into 3 12 பண்ண கூடாது அது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் வரும் இதுல வராது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணணும் 3 இது கூட பண்ணனும்னா கூட 4 இந்த 2 டேர்ம்ஸ் கூட பண்ணணும் அப்போ 3 into y 3y plus 3 into z 3z equal to 4 into z 4z plus 4 into x 4x இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் என்ன பண்றோம் எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு போயிடலாம் சோ இங்க தான் x இந்த பக்கம் இருக்கா அப்ப அந்த பக்கம் கொண்டு போறது x நமக்கு பிளஸ்ல வரும் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது சோ பெட்டர் நமக்கு x க்கு பிளஸ்ல வந்தா நல்லா இருக்கும் சரி பரவாயில்லை இந்த பக்கம் வச்சுக்கோங்க சோ பாருங்க இப்போ 3y x மேல கொண்டு வரலாமா அது எங்க இருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு x 4x எங்க இருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு என்ன இருக்குன்னா -4x ஆயிடும் ஆல்ரெடி இங்க ஒரு 3y இருக்கு அப்படியே இருக்கட்டும் next already ஒரு 3z இருக்கு அப்படியே இருக்கட்டும் ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு 4z இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல -4z ஆயிடும் மீதி ரைட் ஹேண்ட் சைடுல ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே என்ன 0 போடுவாங்க சோ இந்த +4x லெஃப்ட் ஹேண்ட் சைடுல -4x இந்த 3y ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு இந்த 3z ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு இந்த 4z ரைட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல -4z மீதி இருக்க ரைட் ஹேண்ட் சைடுல 0 போட்டாச்சு so this implies that minus 4x plus 3y so 3z ல 4z போச்சுனா மீதி minus 4z இருக்கும் நெகட்டிவ் சிம்பல் வரும் ஆனா கிரேட்டர் டு நெகட்டிவ் ஈக்குவேஷன் 1 ன்னு நான் வச்சிருக்கேன் ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துட்டேன் அடுத்து என்ன பண்ண போறேன் இந்த 2 ஈக்குவேஷன் நான் ஈக்குவேட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஈக்குவேட் பண்ணு இப்படி தான் பண்ணலாம் சார் நீங்க இது கூட பண்ணலாம் நோ ப்ராப்ளம் யாரும் கேட்க மாட்டாங்க ஆன்சரும் சேமா தான் வரும் சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் லாஸ்ட் ஒரு எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்க போறோம் கன்சிடர் இங்க கூட நான் எழுதிக்கிறோம் கன்சிடர் ஓகே now consider z plus x divided by 3 equal to x plus y divided by 2 this implies that cross multiplication same method adha 2 of z plus x equal to 3 of x plus y இந்த மாதிரி என்ன பண்ணனும் cross multiplication பண்ணனும் அடுத்து next இப்போ என்ன பண்ண போறோம் இத உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும் 2 into z 2z plus 2 into x 2x equal to 3 into x 3x plus 3 into y 3y இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க next இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வந்துடலாம் so this implies that 2x first எழுதுங்க வந்து அந்த ஆர்டர் நம்ம தான் கேட்டோம் 2x லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த +3x இந்த பக்கம் வந்தா -3x ஃபர்ஸ்ட் x எல்லாம் முடிச்சிடுவோம் அடுத்து இங்க என்ன இருக்கு y தான் கொண்டு வந்துருங்க +3y இந்த பக்கம் வந்தா -3y அடுத்து என்ன இருக்கணும் z இருக்கு z ஆல்ரெடி எங்க தான் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் இருக்கு எங்க இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் இருக்கு பிளஸ்ல தான் இருக்கும் +2z equal to மீதி இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல எதுவுமே கிடையாது அப்ப என்ன போடுறீங்க 0 ன்னு போடுங்க எதுவுமே இல்ல அப்ப என்ன போடணும் 0 ன்னு போடணும் திருப்பி சொல்றேன் பாருங்க இந்த 2x அப்படியே இருக்கு இந்த 3x ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அந்த -3x
இந்த பிளஸ் 3y is left hand side minus 3y இந்த பிளஸ் 2 is left hand side எல்லாம் இருக்கு அப்படியே போடுறீங்க ரைட் ஹேண்ட் சைடுல எதுவுமே இல்ல 0 போடுறீங்க சோ 2x ல 3x போச்சுனா மீதி minus 4x இருக்கு அது minus x னு எழுதலாம் minus 3y plus 2z equal to 0 இது ஈக்குவேஷன் 2 னு எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு இரண்டாவது ஈக்குவேஷன் வந்துருச்சு also given in the problem also given question ல கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus y plus z x plus y plus z is equal to 27 இங்க எழுதலாமா x plus y plus z is equal to 27 இது ஈக்குவேஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம் 3 னு எடுத்துக்கலாம் இது ஈக்குவேஷன் 3 so it is equation எப்படில அழைச்சிட்டு மச்சக்க நம்ம நடந்தாங்க 27 equation 3 so x plus y plus z is equal to 27 இப்போதான் நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் திருப்பி என்ன பண்ண போறோம் மூணு ஈக்குவேஷன் எடுத்து 2 வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை கன்வர்ட் பண்ணி அப்புறம் அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணி திருப்பி ஒரு வேரியபிள் கொண்டு வந்து அந்த ஒரு வேரியபிளோட வேல்யூ தூக்கி இன்னொரு ஈக்குவேஷன்ல போட்டு இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி ரெண்டு வேரியபிளையும் தூக்கி போட்டு இன்னொரு ஈக்குவேஷன்ல போட்டு தேர்ட் வேரியபிளை கண்டுபிடிக்கலாமா சரி சொல்லும்போதே தலை சுத்தமா தான் இருக்கும் போட்டா ஈஸி தான் ஓகே கவனிப்போம் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணுங்க இங்க 4x 3y z இருக்கு இங்க -x -3y plus 2z இருக்கு பட் இங்க என்ன ரெண்டுமே இந்த y ஓட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு y ஓட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு அப்ப ஆட் பண்ணா அவளை தூக்கிடலாம் அடுத்து z பாருங்க அடுத்து இந்த ஈக்குவேஷன் அதே மாதிரி இதே பண்ணி y தூக்கிடலாம் சரி இங்க y தான் நம்ம தூக்க போறோம் சோ y தான் நம்ம டார்கெட் சரி ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணிடலாம் ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ்ல இருக்கனால ஆட் பண்ணாலும் நமக்கு கேன்சல் ஆகும் this implies that ஆட் பண்ணுங்க சோ ஈக்குவேஷன் 1 எங்க இருக்குது பாருங்க -4x plus 3y plus 3y minus z is equal to 0 okay அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகுது செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு -x -3y plus 2z equal to 0 இப்போ ரெண்டுத்துக்கு என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம் அப்போ -3y plus 3y கேன்சல் both are negative அப்ப ஆட் பண்ணீங்கன்னா -5x இங்க 2z ல ஒரு z போச்சுனா மீதி +1z அப்ப நான் எழுதலாம் z னு எழுத equal to 0 இந்த ஈக்குவேஷன் 2 3 4 அடுத்து அதே போல இப்போ என்ன பண்ண போறோம் ஈக்குவேஷன் 3 நான் வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஈக்குவேஷன் 3 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் பாருங்க 3 x 3x plus 3 y 3y ஏனா இது கூட ஆட் பண்ணும்போது y கேன்சல் பண்ண முடியாது அதனால ஆட் பண்றேன் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 3 ஆல அப்புறம் பிளஸ் 3 z 3z is equal to 3 into 27 3 into 27 so 27 3 is 27 into 3 7 3 are 21 மீதி 2 2 3 are 6 6 plus 2 8 81 so இது வந்து third equation 3 ஆல மல்டிப்ளை பண்ணி கிடைச்சது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு -x -3y இங்க பாருங்க plus 2z equal to 0 அப்படியே என்ன பண்றோம் இப்போ ஆட் பண்ணாலே கேன்சல் ஆயிடும் ஆட் பண்ணுங்க சோ ஈக்குவேஷன் இது என்னது 5 ன்னு எடுத்துக்கங்க இது ஆல்ரெடி இருக்குதானே அப்போ 2 இது அப்போ 5 plus 2 equation 5 plus equation 2 this implies that இங்க பாருங்க -x இது plus 3x சப்ட்ராக்ட் பண்ணா 2x ஆயிடும் plus 3y minus 3y cancel 3z plus 2z 5z equal to 81 minus 81 plus 0 81 தான் அப்ப ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கீங்க 1 2 3 4 5 6 ஈக்குவேஷன் எடுத்துக்கீங்க அப்ப நமக்கு அடுத்து லாஸ்டா ஒரு 6th ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இப்போ என்ன பண்ண போறோம் 6th ஈக்குவேஷனையும் 4th ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்னது எலிமினேட் பண்ண முடியும் எதனா ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ண முடியும் ஒண்ணு இத வந்து z எடுத்துக்கலாம் z இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணா z ஈஸியா முடிஞ்சிரும்
So fourth equation into 5. This implies that 5 i's are 25 minus 25x plus 5z equal to 5 into 0 0. The equation பேர் போட்டீங்கன்னா 7. அடுத்து இது அப்படியே எழுதுங்க 6th equation. இங்க தான் ஆல்ரெடி இருக்கு அப்படியே போடலாமா? இல்ல பரவாயில்லை எழுதுங்க. 6th equation 2x plus 5z equal to 81. நான் என்ன பண்ண போறேன்? subtraction பண்ண போறோம். அப்பதான் நமக்கு கேன்சல் ஆகும். ரெண்டு பிளஸ்ஸா இருக்கு. So we are going to subtract it. So subtract பண்ண போறோம். So subtract பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பிளஸ் எல்லாம் மைனஸ் போடணும், மைனஸ் எல்லாம் பிளஸ் போடணும். அப்போ இங்க மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் போடணும். அப்ப இது ரெண்டுமே மைனஸ் ஆச்சு. மைனஸ் 27x ஆயிடும். இது வந்து 5z plus 5z minus 5z கேன்சல் ஆயிடும். இது இங்க என்ன இருக்கு நமக்கு பாத்தீங்கன்னா 0 minus 81 கிடைக்கும். ஒரு கேன்சல் பண்ணா நமக்கு z ஓட வேல்யூ கிடைச்சிரும். இதோட வேல்யூ கிடைக்கும், z ஓட வேல்யூ கிடைக்கும். சரி, இப்போ பாருங்க என்ன இருக்கு மீதி. This implies that இந்த 27x இருக்கா, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போடுங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் x அப்புறம் டிவைட் ஆகும். அப்போ x is equal to ஆல்ரெடி என்ன இருக்கு, minus 81 இருக்கு, minus 81 divided by இந்த 27 வந்துச்சுன்னா minus 27 ஆயிடும். This implies that x is equal to, so என்ன பண்றீங்க, கேன்சல் பண்றீங்க, டைரக்டாவே 27 டேபிள் 127 27 327 81. அப்போ x is equal to 3. ஏன்னா minus minus என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். சோ அப்போ x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் இப்ப கிடைச்சிடுச்சு. இப்போ இத எதுல அப்ளை பண்ணுங்க, எதனா ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா y ஓட வேல்யூ கிடைக்கும். எதுல அப்ளை பண்ணலாம் பாருங்க. சோ you can apply that x ஓட வேல்யூ இத அப்ளை பண்ணுங்க. இதுல two variables இருக்கு, இதுல அப்ளை பண்ணீங்கன்னா இல்ல இதுல அப்ளை பண்ணா இதுலயே பண்ணுங்க, ஈஸியா முடிஞ்சிரும். First one, what is that, minus equation 4. This implies that fourth equation எழுதுங்க, minus 5x plus z is equal to 0. Here 5 into x க்கு 3 அப்ளை பண்றீங்க, plus z is equal to 0. 5 is minus 15 is equal to z இருக்கா equal to 0. அப்ப z is equal to minus 15 போச்சுனா plus 15 ஆயிடும். ரைட் ஹேண்ட் சைடு போச்சுனா minus 15 plus 15 ஆயிடும். So x தெரியும், z தெரியும். அடுத்து y கண்டுபிடிங்க. Substitute x is equal to 3 and z இருக்கா, z is equal to 15 in equation எதுல போடலாம், எது சிம்பிளா இருக்கோ அத போடுங்க. So I think the third equation சிம்பிளா இருக்கா போடுங்க. In equation 3 ல போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், x plus y plus z equal to 27. அப்ளை பண்ணுங்க. x என்னது 3 கிடைச்சிருக்கு, y என்னது தெரியாது, z என்னது 15 equal to 27. So y plus 3 plus 15 18 equal to 27. So y is equal to, so என்ன பண்றீங்க, இந்த 27 இந்த 18 வந்து minus 18 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா so 27 minus 18 போட்டீங்கன்னா so 17 ல 8 போச்சுனா 9 1 minus 0 9 தான் கிடைக்கும். The answer of y is 9. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு செப்பரேட் வேல்யூஸ் கிடைக்குது. என்ன கிடைக்குது, செப்பரேட் வேல்யூஸ் கிடைக்கிறதுனால இந்த system of equation has unique solution. Therefore system of equation, therefore it has simplified, it has unique solution. Unique solution na ஒவ்வொன்றுக்கும் ஒரு different value கிடைச்சு அதுக்கு ஒரு unique solution. It has unique solution.